டு ஃபுட்டு மோம் கிச்சன். நாங்கள் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் உங்களுக்கு செஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு தலைமுறையாக செஞ்சுட்டு வரதால நானும் ஒரு செய்வாங்க பாருங்கக்கா. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து நல்லா வேகணும். இது கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா வெந்தோடனே இதில் நம்ம கொஞ்சம் வெல்லம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் மிளகா கிள்ளி போடலாம், நான் வந்து மிளகாத்தூள் போட்டு போகிறேன் ஒரு பிஞ்சு போட்டு. இது ஒரு பொரியல் ரெடி ஆகிடும். வேகணும். ஆனால் இந்த மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வேகணும். ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா சாணி பிடிச்சி வச்சு செங்கலில் மஞ்சள் தடவிட்டு சாணி பிடிச்சி வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சா பிள்ளையார்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூ வச்சு அதுக்கப்புறம் நம்ம இலையெல்லாம் போட்டு படைப்போம். கரும்பெல்லாம் வச்சுட்டு கோலம்லாம் போட்டு படைப்போம். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு கழுத்தில் வந்து அந்த தக்கையில் ஒரு மாலை செய்வாங்க கலர் கலராக. அந்த மாலையெல்லாம் போட்டு அன்றைக்கி ரொம்ப அலங்காரம் பண்ணி வண்டி பூட்டி சின்ன குழந்தைங்க எல்லாரையும் வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஜாலியாக இருக்கும். ஜல் 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 ரோட்லேயே ஒரு சலங்கை ஒலி, ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒலின்ற மாதிரி சூப்பராக ஒரு இந்த மாட்டு வண்டியில் போகிறது எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சின்ன வயசுலலாம். இப்போயும் அப்படி தான் அங்கெல்லாம் நடக்குது. சிட்டியில் தான் அப்படி இல்லை, கிராமங்களில் இன்னும் அப்படி தான் நடக்குது. பொங்கல்லாம் கிராமங்களில் தான் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு சின்ன பசங்களுக்கு தெரியணும், பழமையெல்லாம் புரியணுன்றதுக்காக வைக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். இது நல்லா வேகட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வேகணும். வெந்தவுடனே தான் நம்ம வெல்லம் போடணும். வேகட்டும், தண்ணி சுண்டி வெந்து வரட்டும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பொங்கல் போடலாம். மிளகா போடுறதா இருந்தால் மிளகாத்தூள்னா 1/4 ஸ்பூன் அளவு போட்டுட்டு வெல்லம் ஒரு சின்ன அளவு வெல்லம், அவ்வளோதாங்க. சாஸ்திரத்துக்கு காரமும் தித்திக்கும் கலந்து இது ஒரு மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ஸ்வீட் கலந்துருக்கும், நல்லாயிருக்கும். இது எப்பயும் செய்வாங்க சாஸ்திரத்துக்கு. நானும் எப்பயும் செய்வேன். பார்த்துருப்பீங்க, நீங்கள் எங்கள் வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க. மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் கண்டிப்பாக செய்வோம். பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்வீட் போடுறோம்ல, காரம் போட்டுருக்கோம், ஸ்வீட் போட்டுருக்கோம். தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரே ஒரு பிஞ்ச், அதுதான். இது ட்ரை ஆனோடனே இறக்கிட்டா நம்முடைய மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சக்கரவள்ளி கிழங்கும் அவரைக்காயும் பண்ண வேண்டியது தான். அடுத்து பால் பூசணிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.